ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مراغما كثيرا وسعا ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجرا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم: كن في الدنيا كأنك غريب أو كعابر سبيل. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரின மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த இஸ்லாமிய புத்தாண்டின் தொடக்க நாளாகிய முஹர்ரம் மாதத்தின் பிறை 1 ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, பிறந்திருக்கிற இஸ்லாமிய புது வருடம் ஈமானிய சமூகத்திற்கும் உலகத்திற்கும் அமைதியான ஒரு ஆண்டாக திகழ வேண்டும். எல்லா விதமான தீமைகளை விட்டும், சோதனைகளை விட்டும், கடும் நோய்களை விட்டும், பேர் இழப்புகளை விட்டும், திடீர் மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சொந்த சமூகத்திலும், தனிமனித வாழ்விலும், பொருளாதாரத்திலும், வீடுகளிலேயும் அபிவிருத்தியான வரக்கத்து நிறைந்த ரிசுக்கையும், ஹலாலான வாழ்வையும், நிம்மதியான சந்தோஷமான வாழ்வையும் இந்த ஆண்டு முழுவதும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. நமக்கு வழங்கப்பட்ட ஆயுட்காலத்தில் நிறைவான அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையான மூமின்களே, குர்ஆன் ஷரீஃபில் ரப்புல் ஆலமீன் வானம் பூமியை படைக்கிற அந்த காலகட்டத்திலேயே மாதங்கள் 12 என்பதை நான் படைத்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த 12 மாதங்கள் சேர்ந்தது ஒரு ஆண்டு. அதிலும் சூரிய ஆண்டை உலகம் பெருவாரியாக கடைபிடிக்கிற சூழ்நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் சந்திர ஆண்டையே இபாதத் வணக்க வழிபாடுகளுக்கு முன்னிலைப்படுத்துகிறது. தொழுகை சூரிய ஓட்டத்தை வைத்து தீர்மானிக்கப்பட்டாலும் ஏனைய இபாதத்துகள் ஒரு மாதத்தினுடைய தொடக்கம் என்பதே பிறையினுடைய கணக்கில் அதுதான் வரக்கத்தில் நிறைந்தது. இபாதத்துகளுக்காக ரப்புல் ஆலமீன் அதனையே கணக்கு வைத்திருக்கிறான். ஈமானிய சமூகம் எந்த ஒரு நிகழ்வுக்கும் பிறையினுடைய கணக்கை முன்னெடுக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய ரசூல் தந்திருக்கிறார். காலம் காட்டிகளாக இருக்கிற சூரிய சந்திர ஓட்டங்களில் சூரியனை விட ஒவ்வொரு வருடமும் 11 நாட்கள்
குறைவாக சந்திராண்டில் வரும். அதனுடைய நன்மை என்னவென்று சொன்னால், எல்லா கால சூழ்நிலையிலும் பருவ காலத்திலேயும் இபாதத்துகள் வந்து போகும். ரமலான் ஒரே மாதிரி வராது. கடந்த ஆண்டை விட 11 நாட்கள் முன்னால் தள்ளி வரும். அதே போல ஹஜ்ஜு. எனவே எல்லா பருவத்திலேயும் இந்த அமல்களை நிறைவேற்றுவதற்கான சாத்தியம் பிறை கணக்கில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். பெருமானாரிடம் வந்து கேட்பார்கள், நபியே, இந்த பிறை மாற்றங்கள் நடப்பதின் காரணம் என்ன? யஸ்அலூனக அனில் சந்திர மாற்றங்கள் குறித்து நபியே உங்களிடம் கேட்கிறார்கள். குலிய மவாகீத்து லின்னாஸ் வல் ஹஜ், மக்களுக்கான இபாதத்திற்கான, குறிப்பாக ஹஜ்ஜிற்கான காலம் காட்டி நேரம் காட்டி சந்திர வருடம் ஆண்டு என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதில் சொல்லுகிறார். அப்புறம் இந்த சூரிய சந்திர ஓட்டங்கள் என்பது ஈமானிய சமூகத்திற்கு குர்ஆன் முன்வைக்கிற செய்தி என்ன தெரியுமா? அதுவும் அல்லாஹ்வுடைய படைப்புகள் தான். அதுவும் சொல்லுங்க, அவ்வளவுதான். இந்த சூரியனிலிருந்து, சந்திரனிலிருந்து, நட்சத்திரத்திலிருந்து கற்பிக்கப்பட்ட எல்லா விதமான மூட நம்பிக்கைகளையும் இஸ்லாம் தகர்த்து ஒழிக்கிறது. நம்மள இன்னும் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா தேய்பிறையில் அப்படியே பளபளப்பா இருக்கும், வளர்பிறையில் தேய்பிறையில் எதுவும் செய்யக்கூடாது. இது அறியாமை, இது மௌட்டீகம். இது ஒரு பிறையோ சூரிய ஓட்டமோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது. இதுல தான் அத்தனை மூட நம்பிக்கை வருது. என்னென்ன வருதுங்க? நேரம் பார்க்கறது, ராகு காலம், கேது நகர்ந்துருச்சு, நல்ல நேரம் கெட்ட நேரம், எதை வைத்து? சூரிய சந்திர நட்சத்திரங்களின் ஓட்டங்களை வைத்து. அப்படி இருந்தால் இப்படி இருக்கும், இப்படி இருந்தால் அப்படி இருக்கும். இன்றைக்கு மூட நம்பிக்கைக்காக வேண்டி யூனிவர்சிட்டியே இருக்கு. ஜோதிடம் படிப்பதற்கும் மந்திர மாயங்களை சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்கும். ஈமானிய சமூகத்தை பொறுத்த மட்டிலும் அவைகளும் அல்லாஹ்வுடைய படைப்புகள் தான். அல்லாஹ்வை நீங்கள் வணங்குவதற்கான நேரம் காட்டி, காலம் காட்டி, சூரியனும் சந்திரனும், இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஏற்படுகிற கிரகணத்தை கூட பெருமானார் சுட்டி காண்பித்தார்கள். யாருக்காக வேண்டியும் சூரியனும் சந்திரனும் கிரகணம் பிடிக்காது. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அளவைகள். வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்றான். சூரியனும் சந்திரனும் தன்னுடைய ஓடுதளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். ரப்புல் ஆலமீன் என்றைக்கு அதனுடைய ஓட்டத்தை நிறுத்துகிறானோ அவைகள் அழிந்துவிடும், வெடித்து சிதறிவிடும். அவைகள் படைப்பு என்பதை ரப்புல் ஆலமீன் நிரூபிப்பார். அவ்வளவுதான். இதற்கு பின்னால் இஸ்லாமிய சமூகம் கொண்டாட்டம் என்று முன்வைக்கக்கூடிய பெருநாட்கள் ரெண்டே ரெண்டு தான். ஒன்று ஈதுல் ஃபித்ர், ரமதானுடைய நன்றி செலுத்தும் நன்னாள். இன்னொன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தியாகத்தை வெளிப்படுத்தும் உதுஹியா. பொதுவாக கொண்டாட்டங்கிற வார்த்தை என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுங்கள், வறியவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள். பல 100 கேள்விகளுக்கு பெருமானார் சொன்ன பதில் இதுதான், இத்ஆமுத்தாம், சாப்பாடு கொடு. ஏன்னா உலகத்தில் மனிதன் சொல்ற வார்த்தை தான், சாப்பிடணும்ல, அதற்குத்தானே போராடுகிறான். இப்படியான கொண்டாட்டங்களை பெருமானார் முன்வைத்தார்களே தவிர, இந்த யூத உலகமும் நஸ்ரானி உலகமும் கொண்டாட்டங்களின் பெயரால் வாரம் ஆறாவாரம் இல்லையா, புத்தாண்டு பிறப்பின் போது செய்யப்படுகிற பாவகாரியங்கள் அது பூமி தாங்காது. அதனாலதான் இஸ்லாமிய வருட பிறப்பு என்பது அது கண்ணியமானதாக, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நினைத்து பார்க்கிற, தியாகங்களை உணர்கிற ஒரு வரலாறாகத்தான் இஸ்லாமிய புத்தாண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பெருமானாருடைய காலத்தில் இல்லை. இன்றைக்கு நாம் தேதியை கிழிக்கிற பொழுது பார்ப்போம் 1447 ஹிஜ்ரி
சொல்லுங்க, நம்ம கல்யாணத்துக்கு மட்டும்தான் அதை பார்ப்போம். ஹிஜ்ரி எவ்வளோ? இதை தினசரி பார்க்க வேண்டும். கேலண்டர் கிழிக்கிற பொழுது கேலண்டர்ல ஆங்கில திகதியும் தமிழ் சில செய்திகளும் முஹர்ரம் போட்டிருப்பான். இது என்ன சித்தாந்தம் இதில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, பண்டைய காலத்திலிருந்து மனிதர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டுகளை தீர்மானித்தார்கள். இந்த ஆண்டு, வாரம், மாதங்கள் இதெல்லாம் மனிதனுடைய சில தேவைகளுக்காக, அரசு சார்ந்த நலன்களுக்காக. இப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் பிறக்கிற பொழுது அரபு சமூகத்தில் இந்த ஆண்டுக்கு எப்படி பேர் வச்சாங்க தெரியுமா? எது சமூகத்தில் பிரபலமான சம்பவங்கள் நடக்கிறதோ அதை மையப்படுத்தி அந்த ஆண்டை சொல்வார்கள். மாசம் 12 தான். நீங்க எப்ப பிறந்தீங்க? யானை வருடம் 4ஆம் ஆண்டு பிறந்தேன். பெருமானாருடைய பிறப்பை சொல்லுகிற பொழுதும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். யானை ஆண்டில் பெருமானார் பிறந்தார்கள். அது என்ன யானை ஆண்டு? அன்றைய சமூகத்தில் பெருமானார் பிறக்கிற காலகட்டத்தில் காபத்துல்லாவை அப்ரஹா என்பவன் யானை படைகளை கொண்டு வந்து இடிக்க வந்தான். யானை படை அழிக்கப்பட்டது. அதில் இருந்து அந்த சமுதாயம் தங்களுக்கு நடக்கிற எல்லா நிகழ்வுகளிலேயும் ஆண்டு கணக்கை, அந்த வரலாற்றை சொல்லி நினைப்பார்கள். இது ஒரு சம்பவம், ஏத்துக்கலாம். சைனாக்காரன் போனீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு மிருகத்தினுடைய பேர் வைப்பான். இது எலி ஆண்டு, அடுத்த ஆண்டு பூனை ஆண்டு, நாயாண்டு. அது அவர்களுடைய கலாச்சாரம். தமிழ் வருட பிறப்பு இருக்கிறது, தெலுங்கு வருட பிறப்பு இருக்கிறது. இது ஒவ்வொரு சம்பவங்களின் அடிப்படையில் உலகத்திலே பெயர்களும் ஆராய்ச்சிகளும் பல வகையாக இருந்தாலும் இஸ்லாம் ரொம்ப அறிவு ரீதியாக இந்த வரலாற்றை முன்வைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆண்டு கணக்கு இல்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் ஆண்டு கணக்கு இல்லை. உமர் நாயகம் 10 ஆண்டு கால ஜனநாயக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நடத்திய பொழுது பாரசீகம், ரோம் 18,000 மைல் பரப்பளவு இஸ்லாம் விரிவடைந்தது, சாம்ராஜ்யம் பெருகியது. அரசு சார்ந்த கடிதங்கள்ல செய்தி எப்படி குறிப்பிடுவாங்கன்னா, ஷாபானுடைய மாதம் பிறை 15 நடந்தது, ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 10 நடந்தது. இந்த நிகழ்வுகளை பதிவு செய்கிற பொழுது என்ன ஏற்பட்டது தெரியுமா? ஆண்டை குறிப்பிடுவது குழப்பமாக இருந்தது. நம்ம போனோம்னா இன்னைக்கு எல்லாம் கேட்கிறாங்களே, பர்த் சர்டிபிகேட் கேட்கிறார்கள், மாதம், ஆண்டு எல்லாமே குறிப்பிடுகிறோம். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. ஷாபான் என்று கடிதங்கள் வைத்தால் எந்த ஷாபான், எந்த வருஷம்? ஒரு வருடத்தை நாம் தீர்மானித்தாக வேண்டும். அது இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய அரசுக்குமான மிகப்பெரிய நன்மை. முக்கியமான சஹாபாக்களை கூப்பிட்டு ஆலோசனை செய்கிற பொழுது ஒரு 4-5 விஷயங்களை முன்வைக்கிறார்கள். நமக்கு எல்லாமே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இல்லையா? பெருமானார் தான் நமக்கு முகவரி. அதனால பெருமானார் பிறந்த நாளை இஸ்லாத்தினுடைய ஆண்டாக நாம் அறிமுகம் செய்யலாம். இது ஒரு கருத்து. இன்னொருத்தர் சொன்னாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்து தான் நம்முடைய மனங்களை உலுக்கிய மிகப்பெரிய நிகழ்வு, அதை வைப்போம். இன்னொருத்தர் சொன்னாரு, பெருமானார் அடையாளப்படுத்தப்பட்டதின் மிகப்பெரிய பின்னணி என்ன தெரியுமா? நபியாக ஆனது. எந்த வயசுல? 40 வயதில் நபித்துவம் பெற்றார்களா இல்லையா? அந்த நபித்துவத்தை அடையாளப்படுத்தி இஸ்லாமிய ஆண்டை சொல்வோமே. அப்ப எப்படி சொல்லுவோம் தெரியுமா? இப்ப ஹிஜ்ரத்னு சொல்றதுக்கு பதிலா நுபுவத்னு சொல்லுவோம். நபித்துவம் கிடைத்து இத்தனாவது ஆண்டு. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறார்கள். பெருமானாருடைய வரலாற்றை உலகத்திற்கு சொல்ல வேண்டுமானால் 2 தொகுதிகளாக பெருமானாருடைய வாழ்க்கை நடந்திருக்கிறது. ஒன்று மக்கத்து போராட்டம் நிறைந்த களம். மக்காவுடைய வாழ்க்கையில பெருமானார் நிம்மதியாக வாழ்ந்ததே கிடையாது. இன்னொன்று சுதந்திரமான 10 ஆண்டு காலம் மதீனாவுடைய வாழ்வு. மக்கத்து வாழ்வு குஃபுரும் ஷிர்க்கும் இணைந்த படு பயங்கரமான வாழ்வு.
மதீனத்து வாழ்வு இஸ்லாம் மதீனாவிலிருந்து வெளியேறி சர்வதேச நாடுகளில் இஸ்லாம் பரவுவதற்கான காரணமாக இருந்தது. இதுக்கு இடையில நடந்த இந்த சம்பவம் இருக்கா இல்லையா, பெருமானாருடைய மக்கத்து வாழ்வுக்கும் மதீனத்து வாழ்வுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த பிரயாணம், அதுதான் ஹிஜ்ரத்து பயணம். அந்த ஹிஜ்ரத்து பயணத்திற்கு ஒரு அடைமொழி ஒன்றை சொல்வார்கள், அல் ஃபாரிகு பைனல் ஹக்கி வல் பாத்தில். இந்த பெருமானாருடைய பயணம் நடந்த உடனே எது சத்தியம் எது அசத்தியம் வேறுபடுத்தி காண்பிக்கப்பட்டது. மக்கா முழுவதும் அசத்தியத்தில் இருந்தது, மதீனா முழுவதும் சத்தியத்தில் இருந்தது. இந்த பயணம் உலகத்திற்கு மிகப்பெரிய செய்தியை சொன்னது. அது அசத்தியம், இது சத்தியம், நீங்கள் சத்தியத்தை நோக்கி வாருங்கள். அப்படி ஒரு வரலாற்று நிகழ்வுக்கு முக்கியமான காரணியாக இருந்த பெருமானாருடைய ஹிஜ்ரத்து பயணத்தை இஸ்லாமிய ஆண்டின் தொடக்கமாக நாம் அமுல்படுத்தலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டார்கள். இது ஹிஜ்ரத்து நடந்து 18 வருஷம் கழிச்சு தான் அமலுக்கு வருது. ஹிஜ்ரி 1 பாருங்க, தினசரி தேதி பார்க்கிற பொழுதெல்லாம் சும்மா தேதி 25 போயிடுவோமா? சொல்லுங்க, 2025 சேர்த்து சொல்வோம். இந்த 2025 என்ன கணக்கு சொல்லுங்க? இயேசு பிறந்து நீ அங்க போகாத 1447 பெருமானார் ஹிஜ்ரத்து செய்த 1446 ஆண்டுகள் முடிந்தது. சமுதாயத்திற்கும் மூமின்களுக்கும் தினசரி ஒரு பாடத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன் வைத்தார்கள். நீ என்ன ஹிஜ்ரத்து பண்ணி இருக்க, அவ்வளவுதான் கொண்டாட்டம். சொன்னா காலையில் எந்திரிச்சு எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு அனுப்புறது அல்ல. அப்படி ஒரு சடங்கு சம்பிரதாயம் இல்லை. மிகப்பெரிய பாடம் இஸ்லாம் வைத்திருக்கிற அழியாத சித்தாந்தங்களில் ஒன்று ஹிஜ்ரத். அதெல்லாம் இந்த வரலாற்றை நினைத்து பார்க்கிற பொழுது குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், உலகத்தில் முதலாக அல்லாஹ்வுடைய நடைமுறை 2 விதமா இருக்கு. மனிதர்களை திருத்துவதற்கு நபிமார்களை அனுப்புவான். 1,24,000 நபிமார்கள். கொஞ்சம் நிதானமா யோசிங்க, திருத்தருக்கு 1,24,000 நபிமார்கள், கெடுக்கிறதுக்கு சொல்லுங்க, கெடுக்கிறதுக்கு ஒரு இப்லீஸ். இப்ப பெரியாள் யாரு சொல்லுங்க? பெரியாள் யாருங்க? அல்லாஹ்வை கூப்பிடுறதுக்கு முன்னாடி முதல்ல சைத்தானை துரத்திடணும். அஊது பில்லாஹி. அது எல்லாத்தையும் கெடுப்பான். அவனோட பலத்தை நம்ம புரியணும். 1,24,000 நபிமார்களின் பணிகளை தடுத்திருக்கிறான் ஒற்றை இப்லீஸ். அல்லாஹ் கடுமையை எச்சரிக்கிறான். ஷைத்தானிடமிருந்து இப்லீஸிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்னா அவன் எப்படி எந்த ரூபத்திலும் வருவான். கெடுக்கிறத கூட்டிட்டு போய் குடிக்க வைக்கிறது மட்டுமல்லங்க. ஒருத்தர் இபாதத் செய்யறாரு, நல்ல மனுஷன், சாலிஹான மனுஷன், அவர்கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு சொல்றான், உன் இபாதத்தெல்லாம் அல்லாஹ்ட்ட பயங்கரமான கிரேடு, வண்ண மாதிரி அவளிய உலகத்துல யாருமே கிடையாது. அவன் மனசுல அதை போட்ட உடனே அவன் பெருமை எண்ணம், சொல்லுங்க, மற்றவங்களே நம்ம ஆகிறான். நல்லா தொழுகிறதே இல்லை, எப்படி நம்ம பாரு முடிஞ்சான்னு இருக்கும். குர்ஆன் சொல்லுதா இல்லையா? தொழுகையாளிக்கும் நரகம் உண்டு. சைத்தான் அவருடைய உள்ளத்திற்குள் பெருமையை போட்டு விட்டால் போதும். அல்லாஹ் சொல்றான், பெருமைக்காரன் யாரு தெரியுமா? என்னோடு போட்டி போடக்கூடியவன். நான் ஒருத்தன் தான் பெருமை அடிப்பேன், நீங்கள்லாம் அடிமைகள், நீ எதுக்கு பெருமை அடிக்கணும்? என்னோடு போட்டி போடுகிறாயா? சின்ன விஷயம் நினைக்கிறோம். இந்த பெருமை, அகம்பாவம், ஆணவம், இதெல்லாம் என்ன அர்த்தம்னு சொன்னா, தன்னை பெரிதாக நினைப்பதோடு மற்றவர்களை தாழ்வாக நினைக்கிற ஒரு எண்ணம் மிகப்பெரிய துரதிர்ஷ்டவசமான சூழலை உருவாக்கிவிடும். மூமின்களே, 1,24,000 நபிமார்கள் வருவாங்க. அல்லாஹ் சொன்ன ஆணையை மனித சமூகத்தில் ஏகத்துவம் குறித்து பிரச்சாரம் செய்வார்கள், போராடுவார்கள். அதிலே நபிமார்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள், நபிமார்கள் நாடு கடத்தப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில்
2 நடைமுறைகளை அல்லாஹ் அமல்படுத்துமா. ஒன்று சொல்லுவான், நீங்க கிளம்புங்க. யார? நபியை நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமுதாயத்தை அழித்திருக்கிறார். இந்த சமுதாயத்தை, இது ஒரு நடவடிக்கை. அல்லாஹ்வுடைய இன்னொரு நடவடிக்கை தான், இவங்களுக்கு என்ன காலம் இருக்கு, நீங்கள் இந்த ஊரை விட்டு வெளியேறுங்கள். அப்படி உலகத்துல முதல்ல ஒரு சமுதாயம் திருந்தாது, இவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, அந்த முடிவில் வெறுப்போடு தன் ஊரை விட்டு வேறு மக்களை திருத்துவதற்காக பயணப்பட்ட ஹிஜ்ரத் நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அதனுடைய முன்னோடி. அவரு கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்ல, நீண்ட காலம் பரந்த அந்த ஈரான் ஈராக் பாரசீகத்தினுடைய மண்ணிலே குடும்பத்திற்கு எதிராக, சமுதாயத்திற்கு எதிராக, அரசுக்கு எதிராக, தனி மனிதராக போராடினார். ஒருத்தர் திருந்தலையே, விக்கிரக ஆராதனை குப்பை போல வடிந்து கொட்டியது. ஒரு கட்டத்தில் சொன்னார், இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, நான் எல்லாம் அல்லாஹ்ட்ட போறேன், நான் அல்லாஹ்ட்ட போறேன். அல்லாஹ்விடம் கேட்டார்கள், அல்லாஹ் சொன்னா போயிருங்க. எங்க போறது? எங்க பிரச்சனையா இருக்குமோ சிரியாவுக்கு போங்க, பாலஸ்தீனத்துக்கு போங்க, தொடர்ந்து மக்காவுக்கு போங்கள். உலகத்தில் ஹிஜ்ரத் என்ற அற்புதமான ஒரு பயணத்தை தொடங்கி வைத்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு அடுத்து அவருடைய உறவுக்காரர் லூத் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவியோடு 2 எத்தியோப்பியாவினுடைய ஹிஜ்ரத்தை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் இதெல்லாம் சொல்றாங்க. இந்த முடிவுகளுக்கு பிறகு உலகத்தில் மிகப்பெரிய வரலாற்றை நிலைநாட்டிய பெருமானாருடைய ஹிஜ்ரத் பயணம் நடந்தது 52வது வயசுல. அதுவும் அல்லாஹ்வுடைய ரசூல் சும்மா நான் பிடிக்கல ஊரை விட்டு போறேன் அப்படின்னா இல்ல, நீண்ட ஆலோசனைகள், நீண்ட திட்டங்கள், எப்படியாவது இந்த மக்களுக்கு ஹிதாயத் என்னும் நேர்வழி கிடைக்க வேண்டும். ரசூலை விட அதிகமா அழுதவங்க யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க. அதிகமா நாம் அழுதுருக்கிறோம். யாருக்காக? நம்ம மனைவி மக்களுக்காக, நம்ம காசுக்காக, நம்ம கடனுக்காக, நம்முடைய வேலைக்காக. ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஹிதாயத்து பெற வேண்டும். அவங்கள்ட்ட கேட்கிறாங்களே, நான் என்ன செஞ்சேன் உங்களை, ஏன் என்னை அடிக்கிறீர்கள், ஏன் துன்புறுத்துகிறீர்கள்? அப்பொழுது கூட அல்லாஹ்வுடைய ரசூல் சபிக்கல, கையை தூக்குனாங்க. அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், இவங்களுக்கு அறிவை சொல்லி கொடுக்க நான் முயற்சி பண்றேன், அவங்க அறியாமையில் இருக்கிறார்கள், ஹிதாயத்தை கொடு, ஹிதாயத்தை கொடு. 13 ஆண்டு காலம் பெருமானார் போராடினார்கள். அதெல்லாம் சாதாரண போராட்டம் அல்ல. அதனாலதான் வரலாற்றை உலகம் திரும்ப திரும்ப படிக்க வைக்கிறது. நாம பேசி எத்தனை நாளைக்கு போய் ஈரான் ஈராக்கினுடைய வரலாறு சொல்ல முடியும்? ஒரு வாரத்தில் அல்லாஹ் உலகத்தை சொல்லுங்க பேச வச்சுட்டான். ஈரான்னா என்ன, ஈராக்னா என்ன, இஸ்லாமிய ஆட்சினா என்ன, முஸ்லிம்களுடைய போர் தந்திரம் எப்படி இருக்கும், வினாடியில் உலக ரவுடி, உலக போலீஸ் அமெரிக்காவை போர் போடுறவன் சொல்லிட்டாங்க. மொத்தமா எல்லாம் அவுத்து விட்டான்ல. வெறும் டம்மி. இஸ்ரேல் என்பது வெறுமனே நாடகம், ஒண்ணுமில்லை. ஒரே ஒரு வாரத்துல பெரியவர்களை கீழே கொண்டு வந்து போட்டு அறிமுகம் இல்லாதவர்களை உலகத்தின் கதாநாயகனாக குர்ஆன் சொல்லுது. நான் தான் செய்யறேங்கிற அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், நான் தான் அரசர்களுக்கெல்லாம் பேரரசன். சின்ன குழந்தைகள் கூட இன்னைக்கு அமெரிக்காவை பார்த்து கிண்டல் பண்ற அளவுக்கு வெறும் நாடகம். இந்த பிம்பங்களை உருவாக்குபவர்கள் யார்? அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயம் எப்படியாவது நேர்வழி பெற வேண்டும் அழுதார்களே. இந்த அழுகை சும்மா சாதாரண அழுகை அல்ல. அபூபக்கரை வரவழைத்தது, உமரை வரவழைத்தது, உஸ்மானை வரவழைத்தது, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை வரவழைத்தது, பிலாலை, சுஹைபை, சுமையாவை, யாசிரை, இன்னொன்று நெருங்கிய உறவுக்காக அபூலகபை எதிரியாக மாற்றியது, அபூஜகலை கொடுங்கோலனாக மாற்றியது, கொலைக்களத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பெருமானார்
ஒரு கட்டத்தில் தாருன் நதுவா அப்படிங்கிற ஆலோசனை கூடத்தில் இந்த குறைஷி சமுதாயம் எல்லாம் சேர்ந்து, நேட்டோ நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஆலோசனையில இறங்கி முகம்மதை கொன்று விடலாம். எல்லாம் சும்மா இருப்பானா? இப்பதான் அல்லாஹ் அறிவுறுத்தினா, நீங்க ஹிஜ்ரத் போங்க. எங்கு போக வேண்டும், எப்படி போக வேண்டும்? ஏற்கனவே பெருமானாரிடம் உயர்ந்த ஒரு பண்பு இருந்தது. குர்ஆனே சொல்லுது. நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருபோதும் தன் விருப்பத்தின்படி அவர்கள் செயல்பட்டதில்லை. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. சொந்தமா பேச மாட்டார். யாரு? பெருமானார். பேசுவதெல்லாம் வஹி. இப்ப என்ன வித்தியாசம்னா, குர்ஆன் என்று சொல்லப்பட்டது ஓதப்படும், ஹதீஸ் என்று சொல்லப்பட்டது ஓதப்படாது. அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி குர்ஆனும் ஹதீஸும் ஒன்றுதான். பெருமானார் தன்னிச்சையாக, சஹாபாக்கள் கேட்கிறாங்களே, எத்தியோப்பியாவுக்கு 2 தடவை நாங்க ஹிஜ்ரத்து போயிட்டோம், நாயகமே தாங்கள் வரவில்லையே. அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, அனுமதி எங்க வரணும்? பெருமானாரை கொலைக்கு ஆட்படுத்தப்படும் வரை பொறுக்கும்படி அல்லாஹ் சொன்னான். வீட்டை சுத்தி நிக்கிறாங்க. அப்பவும் அல்லாஹ்ட்ட தான் அனுமதி கேட்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா கிளம்புங்க. எப்ப சொல்றான் அல்லாஹ்? சொல்லுங்க. வீட்டை சுத்தி கொலையாளிகள், வீட்டிற்கு ஒரு இளைஞன், ஓங்கிய வாள், விஷம் தோய்க்கப்பட்ட வாள், எந்த நேரத்தில் முகமது வந்தாலும் கூட்டு தாக்குதல் நடத்த வேண்டும். எப்பயுமே பாருங்க, நமக்கு பாடம் என்னன்னா, நீ அல்லாஹ்வை கூப்பிட்டுக்க, அதை விட பெரிய சக்தி உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ஆளு விமானத்துல தப்பிச்சு வெளியே வந்தான், இன்னைக்கு அவன் வாழ்றதை விட சாகிறது பெருசுன்னு அவனுக்கு தோண்டிட்டு இருக்கும். அவ்வளவு உசுறு எடுக்கிறானுங்களே. ஏன்னா அவன் என்ன சொல்றான், மிராக்கள் இது எப்படி நடந்துச்சுங்கிறான். எப்படி நடந்தது? இப்ப அதுக்காக வேண்டி அவனை மறுபடியும் போய் விழுந்து காமிக்க சொல்ல முடியுமா? சில அதிசயங்கள் ஒவ்வொரு இடத்திலேயும் ரப்பு இருக்கிறான். அல்லாஹ் காட்டிக்கிட்டே இருப்பான் உலகத்துக்கு. புரியுற மனம் அதை புரிஞ்சுக்கும். நான் எல்லாம் செஞ்சிருவேன், நான் பார்த்துருவேன், அடி விழுந்துகிட்டே இருக்கும். பெருமானார் எல்லாவற்றையும் அல்லாஹ்விடம் கேட்டார்கள், நான் என்ன செய்யணும்? கிளம்புங்க. இப்ப நம்ம அறிவா இருந்தா என்ன செய்வோம்? வீட்டுக்கு வெளியில சுத்தி நிக்கிறான், தப்பிக்க முடியாது. என்னடா அல்லாஹ் நீ சிக்க வைக்கிறைய? அல்லாஹ்வுடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாய் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுக்கிற பொழுது ஃபிரௌன் பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லோரையும் கொல்லுங்கள். இந்த காலத்துல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார். அப்ப அந்த அம்மா அல்லாஹ்ட்ட தான் அழுதுச்சு, ரப்பே நான் என்ன செய்வேன், பையன் பிறந்துருச்சு, என்ன செய்வேன்? அல்லாஹ் சொன்னா ஆத்துல தூக்கி போட்டுருந்தான். ஃபிரௌனே பரவாயில்லையே, ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றுன்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆத்துல போடுங்கிறான். அந்த தாய்க்கு ஈமான் உறுதி, ஆத்துல தூக்கி போட்டுருச்சு, கூடையில வச்சு போட்டுருச்சு. நேரம் எங்க போய் நின்றுச்சு? ஃபிரௌனுடைய வீட்டுல தான் நின்றுச்சு. அவனுக்கு குழந்தை இல்லை, எடுத்து அல்லாஹ் வளர்த்த வைத்தான். இப்படி ஜாம்பவானாக வளர்ந்து வருகிற மூசா அலைஹிஸ்ஸலாம் சும்மா விளையாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஃபிரௌனுடைய சேரை எட்டி உதைச்சாங்க, குப்புற அடிச்சு கீழே விழுந்தான். அம்மாடி, நம்மளை கொல்றது இவனாக இருக்குமோ? மகனை போய் சந்தேகப்படலாமா? எவன் பிறக்க கூடாது என்று எவன் முடிவு செய்தானோ அவன் நாட்டிலேயே பிறக்க வைத்து, அவன் வீட்டிலேயே வளர வைத்து, நைல் நதியில் மூழ்கடித்து ஒரு வரலாற்றை முடித்து வைத்தான் ரப்புல் ஆலமீன். சில கான்செப்ட் எல்லாம் நமக்கு விளங்காது. பெருமானாரை கொல்ல வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறாங்க, என்ன செய்யணும்? கிளம்புங்க. எல்லாம் வீட்டை சுத்தி சும்மா யாசீன் ஓது. நிறைய சகோதரர்கள் இந்த யாசீன் ஓதுறத ஒரு ரொம்ப அசால்ட்டாக, அது எப்படி நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் சும்மா பாத்தியா ஓதுற குரூப்பு, எல்லாம் மன்னிக்கட்டும். பெருமானார் சொல்லுவாங்க, காலையில எந்திரிச்சவனே யாசீன் ஓதிரு, உன் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும். நம்ம முன்னோர்கள் அதனால தொட்டதுக்கெல்லாம் யாசீன் ஓதுனா. கபரில் போய் யாசீன் ஓதணுமா? உங்களுடைய மரணித்தவர்களுக்காக யாசீன் ஓதுங்கள் என்று பெருமானார் சொன்னாங்க. குர்ஆனுடைய ஹார்ட், இதயம். இப்ப பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், யாசீன் ஓதிட்டு கிளம்புங்க. கொஞ்சம் நம்பிக்கை வேணுங்க. யாசீன் ஓதிட்டு கடதறங்க, பரக்கத்து இருக்கும். யாசீன் ஓதிட்டு வேலைக்கு போங்க, பரக்கத்து இருக்கும். யாசீன் ஓதிட்டு பெண் பார்க்க செல்லுங்கள்,
அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நல்லது நடக்கும். ஏன்னா அவனுடைய கலாம். பெருமானார் யாசீன் ஓதிக்கொண்டு வெளியேறுகிற பொழுது அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், ஒரு பிடி மண் எடுத்த அப்படி தூக்கிட்டு போங்க. ஏன்னா குர்ஆன் தன்னுடைய பாஷையில் அழகா சொல்லுது, கண்கள் விழித்திருந்தது, பார்வையை பறித்து விட்டோம். இது என்னங்க மிராக்கள்? இது என்ன புரியுதா? நம்மளே சொல்லுவோம், இங்கே தானே நின்றுட்டு இருந்த, எப்போ வீட்டுக்குள்ள போனீங்க? நான் உள்ள வந்து அரை மணி நேரம் ஆச்சு. கண்கள் விழித்திருக்கிறது, சொல்லுங்க, பார்வை மறைக்கப்படும். வீட்டை சுற்றிலும் தூங்காமல் ஓங்கிய வாளோடு நிற்கிற இளைஞர்கள் யாசீன் ஓதிட்டு மண்ணை தூக்கி எரிஞ்சிட்டு பெருமானார் கிளம்பினார்கள். நேரா சித்திக் நாயகத்தினுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அவர் பாருங்க அப்படி தட்டும் முன் கதவை திறந்தார். என்ன சித்திக், என்ன யா ரசூலுல்லாஹ், என்றைக்காவது வருவீர்கள் என்று எனக்கு தெரியும். தட்டும் சிரமத்தை கூட உங்களுக்கு வைக்க கூடாது. நானே 2 ஒட்டகம் காசை கொடுத்து வாங்கி வைத்திருக்கிறேன். கிளம்பலாம் நாயகமே. எங்க போறோம், எப்ப போறோம் எதுவுமே தெரியாது. ஆனால் சித்திக் நாயகம் தயாராக இருந்தாங்க. அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, மொத்த சமுதாயத்தில் சித்திக் நாயகத்துக்கு நிகர் யாருமே கிடையாது. ஏன்னா பெருமானாருக்கு நிழலாகவே வாழ்ந்தவர்கள். 2 பேர் சேர்ந்து ஒரு ராணுவ நடவடிக்கை போல அவர்கள் சௌர் குகையில் போய் ஒளிந்தார்கள். 3 நாட்கள் கழித்து செங்கடல் மார்க்கமாக நடந்தே மதீனா போய் சேர்ந்தார்கள். அந்த தியாக வரலாற்றை அப்படி ஒரு வரிகளில் முடித்து விட முடியாது. இதை அந்த சபை கூடி பேசுகிறது. ஒரு வருஷத்தினுடைய தொடக்கத்தை எதை வச்சு நாம முடிவு செய்யலாம்? பெருமானாரின் பிறப்பா, பெருமானாருடைய இறப்பா, பெருமானாருடைய நபித்துவமா, பெருமானாருடைய ஹிஜ்ரத் பயணம்? ஒவ்வொரு நாளும் தேதி கழிக்கிற பொழுது அந்த ஹிஜ்ரத்னா வெறுப்புன்னு அர்த்தம். வெறுத்து தன் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக இடம் மாறுவது. பெருமானாரை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். அவங்களை எல்லாம் அல்லாஹ் நிரந்தரமா ஒரு டைட்டில்ல கொண்டு வந்து நிறுத்தனா, முஹாஜிர்கள். யாருங்க? ஆமா, எனக்கு இந்த ஊர் பிடிக்கலன்னு நான் பாலக்காடுக்கு போயிட்டேன்னா நான் முஹாஜிர் ஆயிருவேனா? ஆக முடியாது. அவர்கள் ஈமானுக்காக போனார்கள். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க சஹாபாக்கள்ல, பெரும் கோடீஸ்வரர்கள். அரபி கண்டிஷன் போட்டான், நீ ஹிஜ்ரத் போறதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்க ஊர்ல இருந்ததான் சம்பாதிச்ச வீடு வாசல் தொழில் கடை பணம் காசு நகை எல்லாம் விட்டுட்டு போறதா இருந்தா கிளம்பு. அவ்வளவுதானே? அது என்ன மனசுங்க? அவ்வளவுதானே? எனக்கு ஹிஜ்ரத் செய்தால் போதுமானது. இந்த ஹிஜ்ரத்திற்கு குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் பக்கமும் ரசூலின் பக்கமும் ஹிஜ்ரத் செய்வது. முஹாஜிர்கள் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். வந்தவங்களை வரவேற்று தங்கள் வாழ்க்கையை பகிர்ந்து தந்தவர்கள் அன்சாரிகள். இன்னைக்கும் பாருங்க, உலக நாடுகள்ல நிறைய மக்கள் அகதிகளாய் வாழுகிறார். இஸ்ரேலே அகதிதான், கஸாலையும் அகதிகள் தான், ஈரான்லையும் இப்ப அகதிகளுக்கென்று தனி ஒரு சட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. அகதிகளை இல்லாமல் ஆக்குவதற்கான தீர்வு இல்லை. இங்கே இந்த ஸ்ரீலங்கா பாதிக்கப்பட்டு தமிழர்கள் வர்றாங்களா இல்லையா, அரசு கண்காணிப்பில் அகதிகள் முகாமில் தான் அவங்க வாழணும். அதே பெரிய அடிமைத்தனம். நம்மளை மாதிரி அவங்களா சுதந்திரமா வாழ முடியாது. அகதிகளுக்கு கூட பெருமானார் தீர்வு தந்திருக்கிறார்களா? அரசாங்கங்கள் யோசிக்கிறது. ஒரு பெரிய கூட்டம் 1000 பேர், 1000 பேருக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுக்கணும், தங்கறதுக்கு இடம் கொடுக்கணும், குழந்தைகளுக்கு கல்வி அறிவு தரணும், வேலை வாய்ப்புகள் தரணும். அவர்களால் சட்ட பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது. உலகம் தடுமாறுகிறது. கும்பலா வந்து மதீனாவில் இறங்குகிறார்கள். மதீனாவின் அன்சாரிகள் பூர்வீக குடிமக்கள், விவசாயிகள். இந்த அகதிகளை ரொம்ப சிம்பிளா கையாண்டாங்க பெருமானார். எல்லாத்தையும் கூப்பிட்டு போற வச்சாங்க. அன்சாரிகளே சொல்லுங்கள், யார சொல்லலாம், என்ன செய்வீர்கள்? நீங்கள் சொன்னால் கடலில் குதிப்போம், நீங்கள் சொன்னால் போர்க்களத்தில் வந்து முன்வரிசையில் நிற்போம்,
நீங்கள் சொன்னால் அள்ளி கொடுப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி ஒரு கூட்டத்தை அல்லாஹ் எனக்கு தந்தானே. நீங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அல்லாஹ்வை நம்பி வந்த இந்த அகதிகளை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். சரி நாயகமே, சரி. ஒரு 400-500 முஹாஜிர்கள், தொடர்ந்து வருகிற ஆயிரக்கணக்கான முஹாஜிர்கள், எளிமையான வழியில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஒரு முஹாஜிரை ஒரு அன்சாரி தத்தெடுத்துக்கொள். சும்மா தத்தெடுத்து வீட்டில் தங்க வச்சு நீ ஓசியில சாப்பிட்ற அப்படியெல்லாம் இல்லை. அவர் 2 பேரும் கையை பிடிச்சி சொல்றாங்க, இன்றிலிருந்து நீயும் நானும் சகோதரர்கள், நீயும் நானும் சகோதரர்கள். என்னுடைய சொத்தில் உனக்கு பங்கு இருக்கிறது, என் வீட்டில் முழு உரிமையோடு நீ வாழலாம். நெகிழ்ந்து போகிறார்கள். அவ்வளவுதாங்க. அகதிகள் முகாம்லாம் கிடையாது. வந்த அகதிகளை அன்சாரிகளின் வீடுகளில் நிறைவாக சேர்த்து விட்ட பெருமானாரையும் ஒரு சஹாபி அகதியில் சேர்த்து கொண்டார். அல்லாஹ் அக்பர். சும்மா நம்ம முஹாஜிர் ஹிஜ்ரத்து செஞ்சிட்டோம் சத்தியமா? போராட்டமே இஸ்லாம். அப்படி கடந்து வந்த அந்த வரலாற்றை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து முன்வைத்து, ஒவ்வொரு நாளும் நீங்க ஹிஜ்ரத் பயணத்தை நினைக்கணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, மதீனா என்பது ஒரு பாம்பு புற்றை போல, ஒரு பாம்பு புற்றை போல. பாம்பு தன்னுடைய புற்றிலிருந்து வெளியேறி சுத்தி அடித்து மீண்டும் தன்னுடைய புற்றுக்கு வருவதை போல மதீனா ஈமானுடைய கேந்திரம். மதீனாவிலிருந்து தான் சர்வதேச அளவில் ஈமான் புறப்பட்டு போகும். கியாமத்து நாள் வருகிற பொழுது அந்த ஈமான் இங்கு வந்து முடிந்து விடும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். அதனால இஸ்லாமிய ஆண்டு பிறப்பு என்பது கொஞ்சம் நம்மளை கவலைப்படணும். நான் தீனுக்காக என்ன செய்திருக்கிறேன், இந்த மார்க்கம் வளருவதற்காக நான் என்ன செய்திருக்கிறேன், மார்க்கம் பாதுகாக்கப்படுவதற்காக நான் என்ன செய்திருக்கிறேன். நம்ம வாழ்க்கை போராட்டம் தாங்க. 2 பாடத்தை அழகா இந்த வருட பிறப்பு முன் வைக்குது. ஒன்று, போன வருஷத்தை நினைச்சுப்பாரு. போன வருஷத்தை சொல்லுங்க. ஒரு வருஷம் கணக்கு பார்க்கலாமா இல்லையா? சொல்லுவோம். ரொம்ப கஷ்டம். டியூ கட்டுறக்கே இந்த வருஷம் சொல்லுங்க ஓடி போச்சு. 34 லட்சம் ரூபா கடன் இருக்கு. ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. குழந்தைகள் எல்லாம் பிரச்சனை, படிக்க முடியல. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாமே. கடந்த ஆண்டை நினைத்து பார்த்து தௌபா செய்யுங்கள். அது ஒரு சுன்னத்துங்க. அது ஒரு சுன்னத். ஒரு சின்ன வரலாறு, சின்ன வரலாறு. பெருமானாருடைய வீட்டிற்கு ஒருவர் யாசகம் கேட்டு வந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருக்காக ஆசையாக திராட்சை வாங்கிட்டு வந்தாங்க. ஆசையா? ஆமா. பெருமானாருடைய உள்ளம் என்ன தெரியுமா? கேட்டுட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க. அது வாங்கி சாப்பிடலாங்கும் போது பசிக்குது, ஏதாவது கொடுங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ மனசு யார் கஷ்டம்? உஸ்மான் நாயத்துக்கு மனசு கஷ்டம். ரசூலுல்லாஹ்வுக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது இப்படி போயிருச்சே, இப்போ என்ன பண்றது? உடனே வெளியே வந்து, எவ்வளோப்பா இது? யார்கிட்ட? யாசகிட்ட எவ்வளோப்பா இது? அவன் 10 ரியால், இந்த 10 ரியால் பிடிச்சிக்கோ, திராட்சைக்கும். மீண்டும் பெருமானாருக்கு கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சாப்பிடலாங்கும் போது அவன் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. ரசூலுல்லாஹ் ஏதாவது இருந்தா கொடுங்க. ரசூலுல்லாஹ் உஸ்மான் நாயகம் மறுபடியும் ஓடி போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வராங்க. 3வது முறை பெருமானார் சாப்பிடும் பொழுது ஏதாவது இருந்தா கொடுங்க அவனை. இப்போ ரசூலுல்லாஹ் டென்ஷன் ஆகிட்டாங்க. நேராக வெளியே வந்து, இந்த சாயிலும் அந்த பையா என்ன யாசகனா வியாபாரியா? யாசகனா நமக்கு சில நேரம் கோவம் வரும். வெளியே ஜும்மா தொழுவிட்டு பிஸ்கெட்டுகளுக்கு பிரியாணி கொடுத்து, பிரியாணியில் வேணாம் காசு கொடுங்க. எவ்வளோ காசு கொடுக்கறது? ஏன்னா அவனுக்கு பிரியாணி புளிச்சு போச்சு. சில நேரம் யாசகர்கள் இப்படி மாறலாமா இல்லையா? இது ஒரு சின்ன ஒரு நடைமுறை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் சம்பவிக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு இது பிடிக்கல. அல்லாஹ்வுக்கு இது பிடிக்கல. இது எந்த விதத்தில் நம்ம தப்பு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நமக்கு கரெக்டு தான், அவன் வாங்கிட்டு போக வேண்டியது தானே. 2 தடவை யாசகம் எடுத்த பொருளை வித்து 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 டென்ஷன் ஆகுமா இல்லையா? அப்படித்தான் பெருமானார் இயல்பாக ஒரு கோபத்திற்கு ஆளான பொழுது அல்லாஹ் மெதுவா பாடம் நடத்துகிறான். நபியே, நாயகமே,
ஒரு யாசகனை பார்த்து அவனுடைய 3 தடவை இருக்கிற அந்த கேரக்டர்ல உங்களுக்கு கோபம் வந்து நீ யாசகனா வியாபாரியான்னு கேட்கறீங்க. ஒரு கணம் உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, தாய் தந்தை இல்லாத அனாதையாக இருந்தீர்கள், நான் உங்களை வளர்க்கவில்லையா? வவஜதக வால்லன் ஃபஹதா, பாதை தெரியாதவராக இருந்தீர்கள், நான் பாதை காட்டவில்லையா? வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, ஏழையாக இருந்தீர்கள், நான் செல்வந்தராக மாற்றவில்லையா? நபியே, உங்களின் கடந்த காலத்தை நினைத்து பாருங்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாடம் என்னன்னா, கடந்த காலம் முன்மாதிரியாக இருந்தால்தான் நிகழ்காலம் நல்லதாக அமையும், எதிர்காலம் நிம்மதியாக. போன வருஷம் நிறைய கடன் வாங்கிட்டோம், வாங்க மாட்டேன்னு உதவி செய்யல. நிறைய பாவம் செஞ்சுட்டேன், தௌபா செய்யுங்களே. இந்த பிறந்திருக்கிற முஹர்ரம் அது ஒரு பாடத்தை சொல்லுதுங்க. நான் இருக்க மாட்டேன், போயிருவேன். நான் இருக்க மாட்டேன், போன ஜும்மா எங்க? அதுக்கு பேரு சொல்லுங்க பாய். போயிருச்சு, போன ஜும்மா போயிருச்சு, நாள் போயிருச்சு, மணி போயிருச்சு, வருஷம் போயிருச்சு. அடுத்து யார் போவா? இது எப்படி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவீங்க? ஹாப்பி நியூ இயர் எப்படி சொல்லுவ? உனக்கு எச்சரிக்கிறது, வாரம் போனது, மாதம் போனது, நாள் போனது, நீ ஒரு நாளைக்கு போயிருவ. அல்லாஹ் மட்டும்தான் இருக்கு. உங்களை மரணத்திற்கு தயாராக ஆக்கிக் கொள்ளுங்கள். குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துரு நஃப்ஸ். நான் திடீர்னு மௌத்தா போயிட்டேன், கொஞ்சம் கற்பனை பண்ணு. என்னை கொண்டு போய் கபரில் வைப்பாங்க, கேள்வி கேட்பாங்க, உன்னுடைய ரப்பு யார்? பதில் இருக்கா? உன்னுடைய கிபிலா எது? பதில் இருக்கா? தொழுதாயா? பதில் இருக்கா? கொஞ்சமாவது உங்களை சுய பரிசோதனை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, ஹாசிபு கப்ல அன் துஹாசபு. மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உனக்கு நீயே கேள்வி கேட்டுக்கணும். அதுதான் வருடப்பிறப்பு சொல்ற பாடம். மூத்து கப்ல அன் தமூத்து, மௌத்தாகிறதுக்கு முன்னாடி மௌத்தாயிருங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நைட்டு படுக்கும்போது ஒரு நாளைக்கு நான் மௌத்தா போயிட்டேன்னு நினைங்கள, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லுவான்? ஊருக்குள்ள என்ன பேசிக்குவாங்க? ஜனாசாவா இருக்கிறனால இந்த செய்தி வெளியே வர்றதில்லை. 4 பேர் சொல்லுவோம், அப்பா முசீபத்து போயிடுச்சுறாங்க. இன்னொரு 4 பேர் சொல்லுவோம், நல்ல மனுஷன் அப்பா போயிட்டாரு. இன்னொருத்தன் சொல்லுவான், கடை வாங்கினா திருப்பி தர மாட்டானே. அந்த அம்மா சொல்லும், மகரே தராம என் கூட வாழ்ந்துட்டான். யோசியுங்கள், நீங்கள் மரணித்து விட்டால் நீங்கள் மட்டுமே அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். கியாமத்து எனக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது, உலகம் கியாமத்தை நோக்கி பயணிக்கிறது. 2வது பாடம், பெருமானார் எதையுமே எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்யல, திட்டமிட்டார்கள். அது இந்த சமூகத்தில் இல்லை. இந்த சமூகத்தில் குர்ஆனுடைய சமூகம் நம்மள்ட்ட திட்டம் போடுறது இல்லை. எதிர்த்து எப்படி போக வேண்டியது, எதாவது கிடைச்சா சம்பாதிக்க வேண்டியது இல்லை. திட்டம் போடுங்கள். பெருமானார் திட்டமிட்டார்கள். அதனால என்ன செஞ்சாங்க தெரியுமா? மதீனாவிலிருந்து முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்தவர்களுக்கு சத்திய பிரமாணம் வாங்கி ஒரு ஆசிரியரை அனுப்பி, தான் இங்கதான் ஹிஜ்ரத் செய்ய போறோம், அங்கு ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினாங்க. உயிர் கொடுக்கிற அன்சாரிகளை உருவாக்கி வச்சுட்டு தான் அல்லாஹ்வுடைய ஆணைக்கு பிறகு பெருமானார் போனாங்க. நம்மள்ட்ட திட்டம் இல்லை. இந்த சமூகத்திற்கான நிறைய சோதனைகளை நாம பயப்படணும், வேதனைகளை பயப்படணும், கவலைகளை பயப்படணும். ஏன்னா யாரும் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாத காலம். உதாரணமா கோவையை சுற்றி வருகிற ஒரு பெரிய சோதனை எண்ணெய், அது மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் தனி பவர் உள்ளது. யாரா வேணாலும் தூக்கலாம். எப்படி தூக்குறாங்க? கொஞ்சம் சில நாலேஜ். குர்ஆன் சொல்லுது, எந்த ஒன்றையும் அறிந்து ஆராய்ந்து செயல்படுங்கள். செல்போன் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஏதாவது ஒரு லிங்கை தொட்டாலும் முசீபத்து ஒன்று தேடி வரும். இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு. பேங்க்லேருந்து அனுப்புகிறானே, பேங்க்லேருந்து மெசேஜ் போடுறாங்க, ஏதாவது ஒரு லிங்கில் வந்து ஏதாவது கொடுத்தா நீங்கள் அனுப்பித்தாதீங்க, உங்கள் கேஷ் போயிடும். அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாழ்க்கையே போயிருங்கிற மாதிரி சில தலங்களோ சில ஆப்புகளோ வரும்பொழுது இளைய சமுதாயம் கொஞ்சம், ஏன்னா அப்பாவின்னு யாரை சொல்கிறோம், இப்படி பார்த்துக்கிட்டே வந்தார், குர்ஆன்னு போட்டிருக்க, டப்புன்னு லிங்க் அமுத்துனாரு, என்னைய வீட்டுக்கு வந்து
இது சமூகம் பெற வேண்டிய ஒரு விழிப்புணர்வு. வாழ்க்கையே போயிருமே. இன்னொன்று, பாசிச பயங்கரவாதம் என்பது அது மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் குறிவைத்து தொடர்ந்து தன் வேலைகளை செய்யுது. ஏங்க, பத்திரிகையில உழவு பெருசா அரபிக் கல்லூரி முதல்வர் அப்படின்னு போடுற அளவுக்கு அரபிக் கல்லூரிகள் அவ்வளவு ஆபத்தானதா? இல்ல உங்க ஆளுகள் மாதிரி கடவுளின் பெயரால் குடித்து கும்பாலம் இடுகிற சமூகமா இது? நாளைக்கு நடக்கிற மதரசாக்களின் மீது தாக்குதல் நடத்தினால், என்னையே வந்தால் இந்த சமூகம் தாங்கிக் கொள்ள முடியாத நிறைய பிரச்சனைகள் வரலாம். மொத்த சமூகமும் மொத்த ஜமாத்துகளும் என்ஐஏவை கண்டிக்க வேண்டும். கோவையில் இருக்கிற கூட்டமைப்பு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து மத்திய அரசை கண்டிக்கிறது, என்ஐஏவை கண்டிக்கிறது, மாநில முதல்வர் தலையிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறது. சமூகமும் அதற்கு எதிராக களமாடுவதோடு நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிற வழிகளையும், ஏன்னா இன்னைக்கு மொத்த லைஃப்பும் செல்போன் தான். ஒரு நாளைக்கு மொத்தம் அவுட் ஆச்சுன்னு சொன்னா நம்மெல்லாம் ஹயாத்தோட மௌத்தாயிடும். சும்மா வரும்போது போன மறந்துட்டு வந்துட்டேன்னு வச்சுங்களேன், நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியாது. வேற வழி. ஆனா அதை பயன்படுத்துவதற்கான முறைகளையாவது இந்த சமூகம் கற்றுக்கொள்ளுமா இல்லையா? சும்மா எதையா லிங்கை அழுத்துங்கள், அழுத்தின உடனே வந்து போயிட்டான். பிறகு நாம் கத்துக்கிறோம் அப்பாவி அப்பாவி. இந்த விழிப்புணர்வு சமூகத்தில் ஏற்பட வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் பெரும்பாலும் சும்மாங்க இந்த காலத்துல மாதிரி ஜிஹாது 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 அறிவு சார்ந்து நீங்கள் வாழும். இன்னைக்கு உலகம் அதிகமா படிச்சிருக்கிற பாடம் ஈரானை பார்த்து படிக்கிறான். இல்லைனா இவன் ஒண்ணுமே இல்லை நினைக்கிறது. உலகத்திற்கே மிரட்டல் விடுகிற அவ்வளவு பலத்தையும் இஸ்லாத்தின் பின்னணியில் அவர்கள் தங்களை, நீங்க பார்த்திருப்பீங்க, மீடியாவில் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த கிறுக்க கத்துறான் யாரு? ட்ரம்ப். இவனும் வளர்றான், நெதன்யாகு. ஆனா 87 வயது கொமைனி வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிதானம். அடித்தார்கள், திருப்பி அடிக்கிறோம், அப்புறம் பஞ்சாயத்து பார்த்துக்கலாம். யுரேனியம் இருக்கிறதா தெளிவா சொல்றாரு. கடைசியாக நாட்டு மக்களுக்கு சொல்றார், அமெரிக்கே வந்தாலும் அடி அடிதான். இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்ததுன்னா அரசு மட்டுமல்ல, அவர்கள் நம்பி இருக்கிற ஈமான். போராடித்தான் ஆகணும். நேர்மையான நியாயமா. உலகமே ஆச்சரியப்படுகிறது. ஈரானிலிருந்து ஆபாசம் இல்லை, ஈரானிலிருந்து வரம்பு மீறுதல் இல்லை. ஒரு போரை கூட நிதானம். நீ அடிச்ச, நான் அடிச்ச, அவ்வளவுதானே. நீ ஏன்டா அடிச்ச, நான் ஒன்னு அடிப்பேன். ராஜதந்திரத்தோடு இஸ்லாம் என்றைக்கும் வெற்றி பெறும் என்பதற்கு உலகத்திற்கான பெரிய எச்சரிக்கை. இந்த 12 நாட்கள்ல எல்லாம் ஒரு பாடம் எடுத்திருக்கிறார். அந்த பாடத்தை நாமளும் படிக்கணும். நிதானத்தோடு இளைஞர்கள் பயணிக்க வேண்டும். சும்மா குழுவா செயல்படுவது சந்தேகத்திற்கு எல்லாம் ஜமாத்தோடு இருக்கு. எல்லாம் ஜமாத்தோடு இருக்கு. நீ ஜமாத்தோடு பொது தொடர்பில் இரு. ஒளி குரான் தானே ஓதுற, எங்க குரான் தானே ஓதுற. நீங்க 10 பேர் எதுக்கு குசு குசுன்னு கூடி ஓதுற? இதுதான் பிரச்சனை. தயவு செய்த இளைஞர்களை நல்வழி வழிபடுத்தாவிட்டால் வாழ வேண்டிய அந்த வாலிப பருவம் எண்ணெயினால் நசுக்கப்படும் என்பது நடப்பு செய்திகளை இளைஞர்கள் உணர வேண்டும். சமூகம் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் பிறந்திருக்கிற முஹர்ரம் சங்கையானதாக உம்மத்திற்கு அமையட்டும். உலகம் முழுவதும் அமைதியான சூழல் உருவாகட்டும். ஈமானுக்கும் இஸ்லாத்திற்கும் அல்லாஹ் நிரந்தர வெற்றியை ஏற்படுத்தி தரட்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.